house do we fly? I keep on dreaming of a cloud. Yeah, யார் ஆர்கியூமென்ட் பண்ணது? நீங்க பெருசா சொல்ல வேணாம். எனக்கு தான் வியூஸ் இப்படி தான் நீங்க சண்டை போட்டுக்கிட்டானுங்க. ஓகே, முதல்ல இப்படி. ஓகே, அடுத்து இப்படி. ஒரே சுத்து. வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜின், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட்டார்முகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜங்குக். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எனக்கும் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓஹோ, ஏதாச்சு ஒரு பாட்டு நான் போறேன். இது சீமாவே, இது சீமாவே. ஹலோ ட்ரோபிசன் இசாலதிக். ஏ உங்க 7 பேரையும் பத்திரமா கார்ல கூட்டிட்டு போக வேண்டியது என்னோட பொறுப்பு. எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டே வாங்க. நான் உங்களை பத்திரமா கூட்டிட்டு போய் விடுறேன். இன்னும் சவுண்ட் ஏத்துங்க. Hey Rasana say, come and follow me with your signs up. I'm so sorry for your times up. Keep on running and run. Oh, how many houses do we fly? I keep on dreaming of the cloud. Yeah, I'm on the mountain. Yeah, I'm on the... Yeah, para arve. Baby, watch your mouth. It come back a while. Once upon a time, we learned how to fly. Don't look at the mirror. கோச்சிக்காதீங்க, இந்த ஊர்ல கொஞ்சம் உண்மையிலேயே டிராஃபிக் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனாலதான் நம்ம ரொம்ப நேரம் வெளியில இருந்து போற மாதிரி இருக்கு. நம்ம சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம், கவலைப்படாதீங்க. ஆரம், நீங்க நல்லா இங்கிலீஷ் பேசுறீங்கன்னா அது காரணம் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற ஒரு ஷோவை பார்த்து நீங்க கத்துக்கிட்டேன்னு சொல்றீங்க. உங்களோட மெம்பர்ஸ்லாம் எப்படி இங்கிலீஷ் கத்துக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஷோ பார்த்தோம். நானும் தான் பார்த்தேன், ஆனாலும் இங்கிலீஷ் பேச வரல. நான் சும்மா அதை ஃபன்னுக்கு தான் பார்த்தேன். நானும் இதுதான் பார்த்தேன், ஆனாலும் இங்கிலீஷ் பேச வரல. ஆமா, நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷோ நிறைய வாட்டி பார்ப்பேன். கொரியன் சப்டைட்டில்ஸ்ல பார்ப்பேன், இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ்ல பார்த்தேன், பார்த்தேன். இந்த மாதிரி இங்கிலீஷ் பேசுறீங்க. என்ன சொல்றீங்க? இங்கிலீஷ் பேசுறேமா? இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இங்கிலீஷ் நல்லா பேசுவேன்னு. அதே மாதிரி நான் கொரியன் ரொம்ப மட்டமா பேசுவேன், ஆனா நீங்க இங்கிலீஷ் சூப்பரா பேசுறீங்க. சூப்பர் தான். இந்த இங்கிலீஷ் பாட்டு நீங்க இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களா? இது ரொம்ப ஃபேமஸான பாட்டு தான். அதேதான், உங்களுக்கு தெரியுது. ஓ, மத்தவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு யோசிச்சேன். உங்களுக்கு தெரியுது, பரவாயில்ல. எல்லாரும் வேற பார்க்க தான் பாடுறீங்க. ஆஃப் கோர்ஸ், நாங்க சிங்கர்ஸ்ல. அப்ப பாடலாம் வாங்க. சாரிப்பா, தெரியாம. பாட்டு ஆரம்பிக்கல அதுக்குள்ள. இதோ மறுபடியும் சிக்னல் போட்டாங்க பாருங்களேன். நான் ஸ்கூல் படிக்கிறப்ப இதுதான் என்னோட நிக்நேமா இருந்துச்சு. ஸ்கூல் படிக்கிறப்ப இதான் அவரோட நிக்நேமாண்டா அவர் சொல்றாரு. இல்ல, நான் சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். மோச்சி, பேபி மோச்சி. மோச்சினா என்ன? டம்ப்ளிங்ஸ் உங்க ஊர்ல. நீங்க பார்க்காம இல்லையா? ஐயோ மோச்சி, அது அவனுடைய நிக்நேம். ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ, இத போட்டு கலாச்சி எடுக்குறீங்களே நீங்க.
இன்னும் எவ்வளவு நேரம் இந்த வண்டி போய்கிட்டே இருக்கணும் எனக்கு தெரியல. அப்ப ஜீமின் தான் பேபி மோச்சி. அப்ப நீங்க பாப்பா மோச்சி. பாப்பா மோச்சி. பாப்பா மோச்சி. அப்ப நீங்க பேபி மோச்சி. Boys got keep falling every day, oh na na na. Here's your word, bring the can't only time 'cause you know I'm a fire. got my serious up the guy. My everything, my paradise. Keep falling every day, oh na na na. Now, do you hold still? You better bring the pain நம்ம வீட்ல அதிகமா யாருக்கு சண்டை வரும்? ஏதோ வச்சு சண்டை போடுவாங்கன்னு சொல்லுங்கடா. ஒரு வாட்டி எங்க வீட்ல டப்ளிங்ஸ்க்காக பிரச்சனை வந்துச்சு. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டானுங்க. சாப்பிட்ற டப்ளிங்ஸா? அந்த 2 பேர் யாருன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? 2 பேர் யார் ஆர்கியூமெண்ட் பண்ணது? நீங்க பெருசா சொல்ல வேணாம். எனக்கு தான் வியூ ஜிம்னு தான் நீங்க சண்டை போட்டுக்கிட்டானுங்க. சண்டே கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. சண்டைன்னு சொல்லுங்கடா. அது மட்டமான டப்ளிங்ஸ்க்காக தான். டப்ளிங்ஸ் நமக்கு ஹேட் வந்து அதை எப்படி சமாளிப்போன்னு கேக்குறாரு அவரு. எங்களுக்கு அதெல்லாம் பழக்கம் ஆயிடுச்சு, அதனால பெருசா தெரியாது. ரொம்ப கேஷுவலா ஹேண்டில் பண்றீங்க நீங்க எல்லாரும். பேபி மச்சி நீங்க போய் சண்டை போடுவீங்க எதிர்பார்க்கவே இல்லை. பெருசா கூட பரவாயில்ல, ஒரு டப்ளிங்ஸ்க்கு போய் போட்டீங்க பாருங்க, அங்க இருக்கு. எவ்வளவோ சிங்கர்ஸ் இருக்காங்க, ஆனா உங்களுக்கு மிகவும் பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட சொல்லுங்க. உங்களுக்கு மீட் பண்ணணும்னு ஆசையா இருக்கும்ல, அவங்க யாருன்றத சொல்லுங்க. போஸ்ட் மெலோன். ஆனா அவர் ஓவரா சிகரெட் பிடிப்பாரு. அவர் நிறைய ஸ்மோக் பண்றாருன்னு இவன் சொல்றான் சார். யாரு? போஸ்ட் மெலோனா? அப்ப எங்களுக்கு அவரை பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஓ அப்படியா? ஆமா, அது உண்மையில அற்புதமான விஷயம். அதுதான் நாங்க யோங்கி பதிலா சொன்னதை கேட்டு நான் ரொம்ப சிரிச்சுட்டேன் தெரியுமா? ஓகே, நம்ம அடுத்த நிகழ்ச்சினா பேசுறாரு. நம்ம வீட்ல 7 பேருக்கு பதிலா 8 பேர் இருந்தா அவர் என்ன பண்ணிருப்பாருன்னு கேளு. அவன் சொல்றது உங்களுக்கு புரியாது. பிடிஎஸ்ல 7 பேருக்கு பதிலா 8 பேர் இருந்தா எப்படி இருப்பாங்கன்னு கேக்குறீங்க? ஓ, அதாவது இந்த 8வது மெம்பரா நீங்க சேர்த்துக்கிறேன்னு சொல்றீங்களா? அவர் என்ன சொல்றாரு? உண்மையிலே நான் நல்லா ஆடுவேன், பாடுவேன். நீங்க நிஜமாதான் சொல்ல வரீங்களா? நீங்க நல்லா ஆடுவீங்க, பாடுவீங்க. உங்களுக்கு என்ன பத்தி இன்னும் தெரியல. நான் டான்ஸ் ஸ்டுடியோல கூட இருக்கேன், நல்லா ஆடுவேன். அப்போ ஒரு வேர்ல்ட் டூருக்கு வரதுக்கு ரெடியா இருக்காரா? நீ கேளு பாப்போம். நான் எப்பவும் ரெடி. அதனால தான் என்ன ஆகிறது? விட்டா இவர் நம்ம குரூப்புக்கே டஃப் கொடுப்பாரு போலடா. நம்ம கூட சேர்ந்துக்கிறேன்றாரு. டான்ஸ் ஸ்டுடியோல கூட இருக்காராம் இவரு. ஐயோ, நான் எப்பவுமே ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு டான்ஸ் ஸ்டுடியோல நான் டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்க நான் மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு ஸ்டுடியோல போய் டான்ஸ் ஆடுவாராம். ஓஹோ அப்படி. என்னால நல்ல டான்ஸ் ஆட முடியுமா? நல்ல பாட முடியும். ஆடிஷனுக்கு வந்துருங்க. நான் எங்க டான்ஸ் பண்றேனோ அந்த ஸ்டுடியோக்கு உங்களை கூட்டிட்டு போறேன், வரீங்களா? என்னோட திறமையை நீங்க அங்க பார்க்கலாம். இவரோட டான்ஸ் கிளாஸ் பார்க்க வரீங்களாடா? உண்மையில ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே போலாம் போலாம். சொல்லி முடிக்கல, இடம் வந்துருச்சு பாருங்க. எல்லாரும் ஆடுங்க. இங்க தான் நான் டான்ஸ் ஆடுவேன் டெய்லி. அப்படிதான் எல்லாரும் குதிங்க. ஓவர் பத்தவே இல்ல, இன்னும் வேகமா.
ஐயோ எனக்கு இப்பவே மூச்செல்லாம் இழக்குது. என்ன ஆரம்பி இப்படி சொல்றீங்க? இப்படிதான் எப்பவுமே ஆடுவேன். சீக்கிரம் போய் லைன் ஃபார்ம்ல நில்லுங்க போங்க. ஓகே நம்ம ஆடலாமா? ஓகே எல்லாரும் ஆடுங்க. 1 2 1 2 1 2 1 2. எப்படி நல்லா இருக்கா பிட்டியா சொல்லுங்க. ஓ ஓ இது என்னடா இது வித்தியாசமா இருக்கு. ஓ அப்படிதான் எல்லாரும் நல்லா ஜம்ப் பண்ணுங்க. உடம்ப ஃபிட்டா வச்சுக்கோங்க. புரியுதா இல்லையா? இந்த மூமெண்ட்ட போடுங்க எல்லாரும். பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு நல்ல டான்சர்ஸ். எல்லாரும் கவனிங்க. நம்ம கூட யார் வந்திருக்கா? பிடிஎஸ் வந்திருக்காங்க. இவங்க நமக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தா உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும்ல. எல்லாரும் உற்சாகமா கைத்தட்டுங்க. உண்மையிலே நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா ஆடுனீங்க. வா நம்ம இன்னும் ஃபுல்லா முடிக்கல. நல்லா ஆடுங்க. சீக்கிரம் டயர்ட் ஆகாதீங்க. என்ன ஸ்டெப் எல்லாம் வியர்டா இருக்கு. இது எப்படி போறது? என்ன சங்கோக்கு இது நல்லா தான இருக்கு. பாருங்க. என்ன எல்லாரும் டயர்ட் ஆகுறீங்க? டயர்ட் ஆகாதீங்க. சிரிச்சுக்கிட்டே ஆடுங்க. ஐயோ ஆடுறதே பைத்தியம் மாதிரி இருக்கு. எப்படி சிரிக்கிறது? டான்ஸ்ல என்ஜாய் பண்ணி ஆடணும். சொங்கி மாதிரி ஆடணும். எப்படி பாப்பா மச்சிங்க ஆடுறது பாருங்க. நானே ஆடுறவங்களுக்கு என்ன ஆடுங்க. என்னால இது ஐயா முடியல. ஓ இலக்குது. ஃபுல்லாவே குதிக்கிற மாதிரியே இருக்கு. அப்படிதான் குதிங்க வேகமா. ஓய் எமாடி எனக்கே கால வலிக்குது. என்ன ஜெகோ சொல்றீங்க? உங்களுக்கு என்ன ஆயிடுச்சா? இந்த மாதிரி பண்ணா நம்ம விளையாடுவோம். ஆமா ஓகே பேபி மோச்சி ஜிமென். ஐயோ என்னை கூப்பிடாதீங்க. என்ன பேபி மோச்சி படுத்துட்டாரு. ஜெஹோப் நீங்களுமா? எங்களுக்கு நீங்க டான்ஸ் சொல்லி கொடுத்தா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். உங்களோட பாட்டு ஏதாச்சும் சொல்லி கொடுக்க முடியுமா? ஜிமின் இந்த தைரியமானதாச்சே. என்னது நானா? ஆமா நீங்க சொல்லி கொடுங்க. உங்களோட பாட்டை கத்துக்க நாங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கோம். உங்களோட பாட்டை கத்துக்கிட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே முதல்ல இப்படி. ஓகே அடுத்து இப்படி. ஒரே சுத்து. ஓகே இது என்ன பாட்டு சொல்ல முடியுமா? எங்களோட புது பாட்டு ஆன். ஓ அந்த பாட்டா சூப்பர். நீங்க எல்லாம் ஆட ரெடியா? காலை இப்படி ஒரு தூக்கு தூக்கி அப்படியே கீழே கஷ்டமால இருக்கு. அப்படியே எந்திரிச்சு கண்ணாடி வைக்கிற மாதிரி தொடங்க. இப்ப குனிஞ்சு எந்திரிச்சிட்டு இப்படி ஒரு ஜம்ப். இப்படியா? அப்படி ஒரு ஜம்ப். ஓகே அப்படியே விடுங்க. இப்ப ஒண்ணு ஆடலாம். ஐயோ ஐயோ நல்லாத்தையும் மறந்துட்டேனே. ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கே. ஈஸி தான் ஈஸி தான். ஐயோ எனக்கு ஒண்ணுமே வரலையே. எல்லாரும் ரொம்ப நல்லா ஆடுனீங்க. ஆமா அவர் எடுத்து ஆடினாரு சும்மா. இது உண்மையிலே ரொம்ப கஷ்டமான டான்ஸ் ஸ்டெப் தான். ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. ஓ மை காட் பேபி மோச்சி நீங்க பார்க்க தான் மோச்சி மாதிரி. ஆனா உங்களோட டான்ஸ் சூப்பரா இருந்துச்சு. ஆமா வேற லெவலா இருந்துச்சு. இப்படி அப்புறம் இப்படி இப்படி வேகமா அப்படியே போணும். இதுதான் கஷ்டமான ஸ்டெப்பாவே இருக்கு. ஓகே